என் ஒய்ஃப் எக்ஸ் லவர் கூட போயிட்டா. 2 குழந்தைங்க இருக்காக்கா. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டுமான்னு ஒரு தங்கம் கேட்டிருக்கு. தம்பி, உங்களுக்கு வயசு சின்ன வயசு. 2 பிள்ளைங்க. உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. வெளிலயும் வேலைக்கு போணும். 2 பிள்ளைங்களுக்கு நீங்க சம்பாதிக்கணும். இந்த மாதிரி பெண்கள்ட்ட சொல்றேன். மேபி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க போயிருக்கலாம். நியாயமான காரணம் உங்க பக்கம் கூட இருக்கலாம். இல்ல அநியாயமான காரணமா இருக்கலாம். நீங்க சும்மா இன்னொருத்தர் மேல அவலாசப்பட்டு உங்க புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தாம அவரு கூட இருந்து குடும்பம் நடத்த உங்களுக்கு தகுதி இல்லாம பொய்யான காரணத்தை உருவாக்கிட்டு கூட நீங்க ஒரு எக்ஸ் லவர் கூட ஓடி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்படி உங்களாலலாம் ஒருத்தர் கூட குடும்பம் நடத்த முடியாது. ஒரு இடத்துல இருந்து அவர் வாங்கிட்டு வர ஒரு 10,000 சம்பளத்துல சேவிங்ஸ் பண்ணி சிக்கனமா குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து என்னால கொண்டு போக முடியாதுன்னா அத 6 அறிவு முன்னுக்கூட்டியே யோசிச்சு வேணான்னு சொல்லிடுங்க. ஒரு பையனோட வாழ்க்கைக்கு எடுக்குறீங்க. அதுவும் இல்லாம அது 2 பிள்ளைங்களோட அம்மா இல்லாத பிள்ளைன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. அந்த பையன் இனி 1000 கல்யாணம் பண்ணாலும் பெத்த பிள்ளையாட்டம் பாத்துப்பாங்களா? அது சந்தேகம் தான். அபிராமி மாதிரி ஏதாவது பண்ணலாம் 2வது வரவ இல்லையா? அது கூட பயப்படலாம். எல்லாரும் அபிராமி மாதிரி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன். தம்பி, நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து விசாரிச்சு உங்களுடைய சூழ்நிலைமைகளை எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு கடைசி வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணீங்களான்னு கேட்டு ஒரு 2 மாசம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா தம்பி? எப்போதும் நம்மளை விட்டுட்டு போனவங்களை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. நம்மளை நம்பி வரவங்களை பத்தி நினைச்சு பாருங்க.